தல அஜித் நடித்திருக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது. இதையடுத்து இந்த ட்ரெய்லரில் பெற்றிருக்கும் சில முக்கியமான விஷயங்கள் குறித்து இங்கே பார்ப்போம். அஜித் நடிப்பில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாக இருக்கும் படம் விடாமுயற்சி. மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருக்கிறார். படத்தின் ட்ரெய்லரில் அஜித், ஆரவ், அர்ஜுன், ரெஜினா உள்ளிட்ட பலர் வருகின்றனர். கோலிவுட் திரையுலகம் இதுவரை யாருமே பார்த்திராத சில விஷயங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருப்பதாக ட்ரெய்லரில் இருப்பதாக கூறி வருகின்றனர். விடாமுயற்சி படத்தில் ஏற்கனவே மங்காத்தா படத்தில் இணைந்த கூட்டணிதான் கைகோர்க்கின்றனர். அஜித்தும் அதிலும் இதிலும் ஹீரோ, அதே போல இரு படங்களிலும் ஹீரோயின் த்ரிஷா தான், வில்லன் அர்ஜுன் தான். விடாமுயற்சி படம் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருக்கிறது. ஆனால் சில காரணங்களால் தள்ளி போடப்பட்டிருந்த நிலையில் வரும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது. இதனை ட்ரெய்லரிலேயே அறிவித்திருக்கின்றனர். அஜித்தும் த்ரிஷாவும் ஏற்கனவே பல படங்களில் சேர்ந்து நடித்திருக்கின்றனர். இப்போது மீண்டும் இந்த ஜோடியை திரையில் பார்க்க ரசிகர்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றனர். படத்தின் ட்ரெய்லரில் இவர்களின் காதல் மற்றும் அதில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து காண்பிக்கப்பட்டுள்ளது. விடாமுயற்சி படத்தில் அஜித், இந்த ஜென்ரேஷன் லவ் பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஜென்ரேஷனில் ஏதாச்சும் ஒன்று ரிப்பேர் ஆனால் அதை சரி பண்ணுவாங்க என இந்த தலைமுறையினரின் காதல் குறித்து பேசியிருக்கிறாங்க. விடாமுயற்சி படத்தில் மஞ்சள் கலர் கிரேடிங் உபயோகப்பட்டிருக்கிறது. இதற்கு அர்த்தம் இந்த படத்தில் வன்முறையும் ஆக்ஷனும் நிறைந்திருக்கிறது என்பதுதானாம். அஜித் இந்த ட்ரெயிலில் நான் இங்கு சண்டை போட வரல என்று ஒரு டயலாக் கூறுவார். ஆனால் இவரை சுற்றி இருக்கும் வில்லன்கள் இவரை தாக்குவதிலேயே குறியாக இருப்பார். இதனால் இவர் இந்த படத்தில் ஒரு முன்னாள் காவல் அதிகாரியாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. விடாமுயற்சி படத்தில் ஒரு ஷாட் வைக்கப்பட்டுள்ளது. அதில் அஜித் ஒரு காஃபி ஷாப்பிற்குள் நுழைவது போலவும் அங்கு பல வில்லன்கள் அஜித்தை பார்ப்பது போலவும் ஒரு காட்சி வைக்கப்பட்டுள்ளது. அதில் நீளமான முடி கொண்ட ஒருவர் சிகரெட் பிடித்துக்கொண்டு அஜித்தை பார்ப்பது போன்ற காட்சி கொண்டு இருக்கிறது. அவர் பார்க்கவும் அஜித் போலவே உள்ளார். எனவே இதில் இவர்களுக்கு அஜித்துக்கு 2 வேடங்களா என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆனால் மகிழ் திருமணியிடம் இதை பற்றி கேட்கும்போது தலை இந்த படத்தில் ஒரு கேரக்டர் தான் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஷூட்டிங் கரெக்டாக போகிறதே எங்கள் பெரிய விஷயம், இதில் டபுள் ஆக்ஷன் வச்சு இப்படி எடுக்க சொல்லி நக்கலாகவும் பதில் சொல்லியிருக்காரு. விடாமுயற்சி படம் கண்டிப்பாக விடாமுயற்சியோடு செய்யப்பட்ட ஒரு படம் என்றதுனால கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் இருக்க எடிட்டிங் அண்ட் கட்ஸ் அண்ட் கேமரா ஒர்க்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படம் ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய படமாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே நம்பலாம். அதை தாண்டி தல அஜித் எப்படி இந்த மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30 கிலோ கம்மி பண்ணாருன்னு எல்லாருக்குமே ஆச்சரியப்படலாம். இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 25 கிலோ படத்துக்காக உடம்பு கம்மி பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அண்ட் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைய எல்லா படக்குழுனுக்குமே ரசிகர்கள் சார்பாகவும் அதே போல் ப்ரொடியூசர் சார்பாகவும் மக்களுடைய சந்தோஷத்துக்காகவும் இந்த படம் இருக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.